நேத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்ட ஈரோட்ல நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல சேர்லாம் பறந்துச்சு. அதே மாதிரி விருதுநகர்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நடந்துச்சு. அதுல வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு பொன்னாட போர்த்த நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வரிசையில இல்லாம வந்துட்டாராமா. அவர் பொன்னாட போர்த்த வந்தப்ப அவர் கன்னத்திலேயே வந்து அறைஞ்சிட்டாரு. ம். இது ஒரு பரபரப்பாயிடுச்சு அந்த இடமே. ஓ! அந்த ஒழுக்கத்த கெடுக்கிற மாரி வந்திருக்காரு அந்த இத. வரிசையில நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இவரு முதல்ல அவர் ஒழுக்கமா நடந்துக்கிட்டாரா? ம். ஆவின்ல முறைகேடு பண்ணி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஓடி போனாப்புல. ஆமா. கடைசியில புடிச்சாங்க அவர. இவர் வந்து வரிசையில வர்றது மட்டும் தான் இப்ப கரெக்ட்டா பார்ப்பார் போல. மத்ததெல்லாம் வரிசை கட்டி இது பண்ணிருந்தாரு. இவர் வந்து என்னன்னா யார அடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பகுதியோட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் அவர தான் அடிச்சிருக்காரு. அவரு கொஞ்சம் கோவமாயிட்டாரு. நம்ம இத்தன காலமா கட்சியில இருக்கோம். நம்ம மேல கை வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருக்காரு. ம். இருந்தாலும் அவர கொஞ்சம் அப்படி பொத்துனாப்புல கூட்டு போயிட்டாங்க. இவர் தான் வந்து ஆக்ஷன் சீன்ல இறங்கியிருக்காப்புல கேடி ராஜேந்திர பாலாஜி. இதுக்கு அடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் லைன்ல லைன்ல வாங்க. வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது இல்லாம ஒரு பெரிய வேற ஏதோ தியாகம் பண்ணியிருக்காப்புல ராஜேந்திர பாலாஜி. பழைய பகைன்னு நெனைக்கிறேன். இத சொல்லி அடிச்சுருவோம்னு அடிச்சிருக்காரு. ஆனா, ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி மேடையில வச்சு இப்படிலாம் நடந்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மோசமான இதெல்லாம் மேடையில நம்ம பார்க்கறது. பார்க்காம பார்க்காதப்ப 2 கட்சியிலும் சேர்ந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கூத்தடிக்கிறாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம்.